கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதிலிருந்து 23ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். இங்கே நான் வாசித்த இந்த வேதவசனத்தினுடைய அந்த பின்னணி நமக்கு நன்கு தெரியும். இஸ்ரேல் ஜனக்கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே மரித்து போகிறார். இஸ்ரேல் ஜனக்கூட்டத்தை, அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே மரித்து போகிறார். அதற்கடுத்து அதே ஸ்தானத்தில் தேவன் என்ன செய்கிறார்? யோசுவாவை நியமிக்கிறார். இப்பொழுது யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது மோசேக்கு எப்படி எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருந்ததோ, அந்த சிவந்த சமுத்திரம் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்ததோ, அதே போல யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக அவர் தலைமையேற்று நடத்தி கொண்டு வரும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சவாலும் இந்த ஒரு யோர்தான் நதி தான். இந்த யோர்தான் நதியை கடந்து சென்றால் மட்டும்தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் அந்த தேசமானது, அந்த வாக்குத்தத்தின் அந்த தேசமானதை அவர்கள் என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போது யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டியது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. இந்த சவாலிலிருந்து தேவன் எப்படி அவர்களை என்ன செஞ்சார், வழி நடத்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது எப்படியாக வழிநடத்தி கொண்டு வருகிறார்? ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, அந்த யோர்தான் நதியில் தேவனுடைய பெட்டி கொண்டு சுமந்து கொண்டு போய் அங்கே நிற்பாங்க. அப்போது ஓடுகிற அந்த யோர்தான் நதியானது அப்படியே ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அந்த சிவந்த சமுத்திரத்தில் வெட்டாந்தரையில் நடந்து போனது போல் எப்படி நடந்தாங்களோ அதே போல் இந்த யோர்தான் நதியும் அவங்க என்ன செய்வாங்க, கடந்து போவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பின்னதாக ஆசிரியர்களும் என்ன செய்வாங்க, கரைக்கு வருவாங்க. இதற்கு அடையாளமாக என்ன செய்வாங்க, ஒரு 12 கற்களை அங்கேருந்து எடுத்து கொண்டு என்ன செய்வாங்க, நிறுத்துவாங்க. அந்த 12 கற்களையும் அடுத்து வரக்கூடிய இஸ்ரேல் சந்ததியினர் அல்லது அடுத்த தலைமுறையினர் இந்த கற்களினுடைய அந்த காரணியை, இந்த பின்னணியை கேட்பார்களானால் என்ன சொல்ல வேண்டும் என்பதை குறித்து தேவன் முன்னதாகவே சொல்கிறார். அதைத்தான் 23ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். முதல் காரியம், கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும். இரண்டாவது காரியம், சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சவால்ல இருந்து தேவன் என்ன செய்கிறார், அவங்க இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறார், பாதுகாப்பை அவ்வளோ பெரிய அந்த ஜனக்கூட்டத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவங்களுக்கு இருந்த இந்த யோர்தான் நதியினுடைய அந்த பிரச்சனையும் என்ன செய்கிறார், தேவன் தீர்த்து விடுகிறார். அப்போ இந்த சம்பவத்திலிருந்தும் அவங்கள பாதுகாத்து கொண்டு வந்த நிமித்தமாக அந்த அடையாளத்தை என்ன செய்கிறார், அந்த 12 கற்களை வைக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் இல்லை, தேவன் அவர்கள் என்றைக்கும் மறவாமல் இருக்கும்படியாக தேவன் செய்த சகல நன்மைகளுக்கும், தேவன் செய்த அந்த சகல ஆசீர்வாதத்துக்கும் தேவன் என்ன செய்கிறார், பல விஷயங்களை என்ன செய்கிறார், நினைப்பூட்டும்படியாக பல அடையாளங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார், கொடுத்து கொண்டே வருகிறார். இவை யாவும் அடுத்தடுத்த தலைமுறையினர், அடுத்த சந்ததியினருக்கு தேவன் அவர்களுடைய பிதாக்களை எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார், தேவனுடைய பலத்த கரம் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுடைய பிதாக்கள் இடத்துல எப்படியாக இருந்தது, எப்படி அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு செய்யக்கூடிய பல அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் மற்றும் நன்மைகள், இவைகள் எல்லாவற்றுமே வருங்காலங்களில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து 2 முக்கியமான அந்த பாடங்கள். ஒன்று, தேவனுடைய பலத்த கரம் எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பூமியின் சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடிய நன்மையானது நமக்கு மட்டும் கிடையாது, நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்கிறார். அந்த நன்மையானது தேவனுடைய கரம் எப்பேற்பட்டது என்கிறது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளை எப்படி வழிநடத்தி வந்தார், நம்மளை எப்படி பாதுகாத்து வந்தார், நம்மளை எப்படி போஷித்து வந்தார், நம்மளை எப்படி வழிநடத்தி வந்தார் என்பது
நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரமானது எப்படி இருந்தது என்று சொல்லி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், நீங்களும் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு, அவருக்கு பிரியமாய் வாழும்படிக்கு அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கார், பல சட்டத்திட்டங்களை கொடுத்துருக்கார், சில கற்பனைகளை கொடுத்துருக்கார், வேதத்தை கொடுத்துருக்கார், அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கார். இப்பேற்பட்ட அந்த வார்த்தைகளை கை கொண்டு கற்று நம்முடைய வாழ்க்கையிலையும் கடைபிடித்து வாழ்வோமானால் அவருக்கு பிரியமாக இருப்போம். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை செய்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போது ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில், ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலையும் முன்னதாக யோசித்து பார்த்தோமானால் இதைவிட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிருப்போம், கடந்து வந்திருப்போம். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையிலேருந்து தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கார், விடுவித்து கொண்டு சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது அப்பேற்பட்ட அந்த மோசமான அந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய அந்த பலத்தக்காரமானது எப்படி நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்தது, தேவனுடைய அந்த பலத்தக்காரமானது அவ்வளோ விதமான அந்த சோதனைகளிலும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்தது. அது வியாதியாக இருந்தாலும் சுகத்தை கொடுத்துருக்கும், அல்லது உலக பிரகாரமான அந்த பல கஷ்டங்களாக இருந்தாலும் அதுலேருந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கும். அப்போது அப்பேற்பட்ட அந்த கஷ்டங்களில் பாதுகாத்து கொண்டு வந்த அந்த பலத்தக்காரமானது இப்போது நாம் கடந்து செல்லக்கூடிய அந்த கஷ்டமான அந்த சூழ்நிலையிலும் நம்மளை விடுவிக்கும் அப்படிங்கிறத நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாது தொடர்ந்து தேவனை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும், அவருக்கு பயப்பட்டு நம்ம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவன் நமக்கான அந்த நன்மைகளை செய்யக்கூடியவரா இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரணங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அந்த நன்மைகளுக்கான அந்த காரணம் 2 காரணம். ஒன்று, அவருடைய பலத்த கரம் எப்பேற்பட்டது என்று இந்த பூமியின் சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கான அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை செய்கிறார். அதற்கு பழைய அடையாளங்களை என்ன செய்கிறார், விட்டு வைக்கிறார். அந்த அடையாளங்களை பிற்காலங்களில் நம்ம பார்க்கும்போது அவருடைய கரம் எப்பேற்பட்டது என்பதையும், தொடர்ந்து நாம் அவருக்கு பிரியமாக எப்படி வாழ வேண்டும், தொடர்ந்து அவருக்கு எப்படி பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு அப்பேற்பட்ட அந்த சம்பவங்கள், அப்பேற்பட்ட அந்த தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்கள், அப்பேற்பட்ட அந்த தேவனுடைய வழிநடத்துதல், அப்பேற்பட்ட அந்த தேவனுடைய அந்த கிருபையானது நமக்கு என்ன செய்கிறது, கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கால வேளையிலும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை தான். தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி எப்பேற்பட்ட அந்த காரியங்களில் தேவன் நமக்கு அவருடைய கிருபையை காண்பித்திருக்கிறார், எப்பேற்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு செய்திருக்கார். அப்பேற்பட்ட தேவன் இந்த நாட்கள்லையும் நமக்கு அப்பேற்பட்ட அந்த கிருபையும் அந்த ஆசீர்வாதத்தையும், அப்பேற்பட்ட அந்த பாதுகாப்பையும், அப்பேற்பட்ட அந்த போஷிப்பையும், அப்பேற்பட்ட அந்த வழிநடத்துதலையும், அப்பேற்பட்ட அந்த ஆலோசனையும் தந்து நம்மளை வழிநடத்துவார். இவை யாவும் நமக்கு வருங்காலங்களிலும் ஒரு பாடமாக அமையக்கூடியதாக இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட இந்த நாளையும் கூட நாம் தொடங்குவோம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.